வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சமடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சி பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய 3ஆம் வீட்டில் இருந்த குரு, மிதுனத்தில் இருந்த குரு இப்போ கடகத்துக்கு போகிறார், 4ஆம் வீட்டுக்கு போகிறார். இப்போ போன வருஷம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிறைய வெற்றி அடையன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு கடைசி ஒரு 6 மாதம்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா சனி பயிற்சி ஆரம்பிச்சது. சனி பயிற்சினாவே தலைவர் வந்து நம்மளை மந்தமாக்கி விட்டுருவார். சனி பகவானுடைய வேலை என்ன, நம்மளை மந்தமாக்குறது. சரிங்களா? இருந்தாலும் ஏன்னா இது வந்து நான் ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சு மேஷராசி. இருந்தாலும் எவ்வளோ பேர் யார் முட்டி மோதி கண்டினியூஸாக ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லோரும் வின் பண்ணாங்க. அது ஜாபாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வின் பண்ணவங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ முயற்சியிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ என்ன, 4ஆம் வீடு இது மேஷ ராசின்றது ஆண் வீடு, நெருப்பு வீடு, செவ்வாய் வீடுன்றதுனால இவங்க நிறைய பேருக்கு லேண்டு, வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இது வண்டி, அது முக்கியமான ஃபாஸ்ட்டான வண்டி அதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அதான் சொன்னேன், நான் முன்னாடியே ஒப்பந்தே சொல்லியிருந்தேன். ஒரு மெயின் ரோட்டை டர்ன்னு ஒருத்தர் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு, வீலிங்லாம் பண்ணிட்டுருக்காருன்னா மோஸ்ட்லி மேஷமாக தான் இருக்கும். இந்த ஃபாஸ்ட்டான வண்டி, வீடு வாங்கணும்னா இதெல்லாம் சூப்பரான டைம். அதான் இதில் எனக்கு நிறைய பேர் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்க வந்தாங்க. சார் இப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது சார், இப்போ நான் அக்குமுலேட் பண்ணட்டும், நிறைய வாங்கி வைக்கட்டுமான்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு ட்ரிக்கு ஒன்று சொல்லித்தரேன். நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் முக்கியமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற காலகட்டத்துக்கு உங்களுக்கு அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எங்கன்னா, எனக்கு ரியல் எஸ்டேட்டில் இருந்தவர் வந்து அந்த பையன் அப்பா ரியல் எஸ்டேட், அப்பா பையன் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்பாவால் முடிக்க முடியல, பையன் தான் எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அங்கே போங்க ப்ரோ, அந்த தரமாட்டேன்றாங்க நிலம், அந்த வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க, இந்த பேரில் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசி பாருங்க உங்களுக்கு கிடைக்கணும். அவங்க அம்மா ஸ்தானம், இந்த பையன் போகும்போது அம்மான்னு தான் பேச ஆரம்பித்தான். பையன் முடிச்சுட்டு வந்துட்டான். அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அந்த கட்டம் உங்களுக்கு வேலை செய்யுது, அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இது வண்டி வாகனம் வாங்கணுனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க டைம். இது ஒன்று. இதுக்கப்புறம் வேறு என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொது பலன்களே நிறைய சொல்லிட்டோம். மாத பலன், பொது பலன், நியூ இயர் பலன் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். திருமணத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குரு பகவான் ஒன்று எங்கே பார்க்குறாருன்னா, உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் கிட்டேருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். ஒய்ஃப் கிட்டேருந்தோ ஹஸ்பண்ட் கிட்டேருந்தோ, சிம்பிள். சரிங்களா? அதாவது நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி ஒய்ஃப்க்கு வந்து சொத்து தரல சார், அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள பிரச்சனை, சொத்து வரல என் ஒய்ஃபுக்கு அப்படின்னாங்க. இந்த டைமில் நம்ம ஒரு டைம் குறித்து கொடுத்தோம், இந்த டைமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்பௌஸ், இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கல, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை இல்லைன்னாங்க. இப்போ உங்கள் ஸ்பௌஸுக்கு ஏதாவது சொத்து வேணும்னாலோ, இல்லை உங்கள் ஸ்பௌஸ் கிட்டேருந்து ஹெல்ப் வேணுமோ, சில பேர் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒய்ஃபு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நிறைய லேடிஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ், அந்த சுய தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்பௌஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும். இது ஒன்று.
இன்னொன்று நல்ல மரியாதையும் கௌரவங்களும் கிடைக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம சனி பயிற்சி ஆரம்பிக்கும் போது அங்கங்கே சின்ன சின்ன இன்சல்ட்டிங் நடக்கும். நம்மளை சில இடத்துல மதிக்காத மாதிரி சில சூழ்நிலைகள் நடக்கும். அது நடக்கும் சனி பயிற்சி வரும்போது. அது எல்லாமே லைட்டாக மாறும். இப்போ உங்களுக்கு கௌரவம், ஒரு மரியாதை கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு தொழில், முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நல்ல பிஸ்னஸ் நல்லா வளரும். முக்கியமாக வெளிநாடுகளுக்கு போகிறதோ, இல்லை வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ, இல்லை நம்ம ஊருக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரதோ, இந்த பிஸ்னஸ் எல்லாமே பட்டைய கலப்பை நல்லா வரும். உங்களுடைய 12ஆம் வீட்லேயும் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் நல்ல நியூஸ் எக்கச்சக்கமாக வரும். கொஞ்சம் செலவோடு வரும். இப்போ உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காது குத்து நடக்கும், சொந்தக்காரில் ஃபங்க்ஷன் நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ போன தடவை நான் பேசின தமிழ் புத்தாண்டு எதனா எடுத்து பாருங்கள். இல்லை இந்த வருஷத்தை பார்த்துட்டு அடுத்த வருஷம் சொல்லும் போது அதில் கமெண்ட் போடுங்க. நிறைய அடுத்து ஒரு வருஷம் உங்களுக்கு எக்கச்சக்க பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மொய் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நல்ல சுப நிகழ்ச்சியாக வரும். சரிங்களா? தப்பிக்கிறது எப்படின்னா, ஒன்று நீங்கள் வைக்கிற மொய் பணம் திரும்பி வரும். அது ஒன்று. திரும்பி வைக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல உங்கள் காசு எடுத்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு விரைய செலவாகிடும். உங்கள் விரைய சனிக்கு அதுவே ஒரு பரிகாரம் ஆகிடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகர். சூப்பராக வேலை செய்யும். திருச்செந்தூர் முருகர் வேண்டுங்க. இல்லை மலை மேலே இருக்கிற தட்சிணாமூர்த்தியோ, இல்லை மலை மேலே இருக்கிற கோவில்களில் இருக்கிற நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவான் வேண்டுங்க. சிவன்மலை, சென்னிமலை, அங்கே இருக்கிற நவகிரகங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைரக்ஷனில் நிற்பாங்க. சிவன்மலை முருகன் கோவில் டிஃப்ரெண்ட்டான டைரக்ஷனில் இருப்பாங்க. நவகிரக கோவில் எல்லாத்து மாதிரியும் இருக்காது. அங்கே இருக்க குரு பகவான்லாம் வேண்டிங்கன்னா சரியான பவர். தீபம், நல்ல நெய் தீபம் ஏற்றி வேண்டுங்க. சூப்பராக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்றவர் சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா, அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை குரு பகவானுடைய சக்தி அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? நம்ம இன்றைக்கி சயின்ஸில் ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல. அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், DHAலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண
திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க, கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவலை ட்ரிகர் பண்ணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.